மாற்றுகிற வல்லமை இயேசுவுக்கு மட்டும் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தை இயேசு சொல்லுகிறார், மாலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்காது, அறுக்காது, களஞ்சியத்தை சேர்த்து வைக்காது, அவைகளையும் ஒரு பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? யாரை பார்த்து சொன்னார்? தன் சீஷலை பார்த்தா சொன்னார், இல்லை அங்கே இருக்கிற பிரபுக்களை பார்த்தா சொன்னார். இந்த பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கான 7 எளிய மக்கள் வந்திருந்தாங்கல்ல, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள். அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். ஏல்பித்து ஜெப ஆராதனை வேளைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒருமித்து அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம எல்லாரும் பயத்தோடு பக்தியோடு கூட இயேசு நோக்கி பார்க்கலாம். அவர் கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர். கொடான தூதர் மத்தியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய தூயாது தூயவர். அந்த பரிசுத்தம் மகத்துவமுள்ள தேவனை ஆராதிக்க நாம் தாழ்மையோடு பயத்தோடு அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வு மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வு நல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ, வாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உன்னாமம் புகழாதோ. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ.
படைப்புகள் எல்லாமே உன்னாம புகழாதோ. உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வு மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. தேனன்பேன் பாலன்பேன் விட்டாத சுவையன்பேன் நாமம் என்ன வந்தேன். நிறையன்பேன் நிறையன்பேன் நீங்காத நினைவன்பேன் நாமம் என்ன வந்தேன். தேனன்பேன் பாலன்பேன் விட்டாத சுவையன்பேன் நாமம் என்ன வந்தேன். நிறையன்பேன் நிறையன்பேன் நீங்காத நினைவன்பேன் நாமம் என்ன வந்தேன். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வு மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வு மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆராதிக்க வாஞ்சியோடு காத்திருக்கிற பிள்ளைகளை பார். கொஞ்சம் பேராக இருந்தாலும் கூட ஆராதிக்க விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் கண்ணோக்கி பாரும். வியாதி நிமித்தம் ஆலயத்துக்கு போக முடியாதவர்கள், வெளிநாட்டில் ஆலயத்துக்கு போக இயலாத நிலைமையில் காணப்படுகிறவர்கள், இப்படி யாரெல்லாம் குடும்பமாகவோ ஐயா வீடுகளிலையோ எந்த இடத்துலையோ ஐயா இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் ஆராதிக்க காத்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவ பிரசனம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை ஆசீர்வதியும். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும். கொஞ்சம் மற்ற வேலைகளை ஒதுக்கி வைக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் உம்மை மட்டும் ஆராதிக்க, உம்மை மட்டும் நினைக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. வேறு எண்ணங்களை எடுத்து போடும். தடைகளும் இடைஞ்சல்களும் வராமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். பயத்தோடு பக்தியோடு ஆராதித்து நம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இப்படி பிரசன்னம் இருக்கட்டும். மகிமையின் தேவன் மகிமையான கருணை செய்வீராக. தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிற பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பல வருஷத்துக்கு முன்னதாக என் மகனுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். தகுதியில்லாத எங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்த ஆச்சரியமாக இருந்தது. அப்போது ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு பேன்ப பெருவிழா எங்கள் ஊர் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது அந்த கூட்டத்துக்கு நானும் என் மகனும் போனோம். அப்போ நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், எவ்வளோ பெரிய பாவி நான் ஆண்டவரை, இப்போ எவ்வளோலாம் வருத்தப்படுத்திருக்கிறேன், எனக்கு இப்போ இதெல்லாம் செய்து கொடுக்குறீரே அப்படி ரொம்ப அப்படியே ஆண்டவரை பார்த்து பேசிக்கிட்டே போகும் பொழுது அங்கே ஒரு சகோதரன் பாடினார், தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் தினம் யோசிப்பவன், எதினால் நீர் என்னோடு கூட வருவதினால்.
அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்தின் பார்வைக்கு நாம் அற்பமானவர்களாக இருப்போம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருந்தால் நாம் விசேஷமானவர்களாக ஸ்பெஷலாக மாற ஆரம்பித்து விடுவோம். அதை கருத்தில் கொண்டு என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். தேவா எதனால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் தினம் யோசிப்பவன், எதனால் இது எதினால் என்னோடு கூட வருவதினால். கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஒருவேளை அற்பமாக நினைக்கப்படுகிறீங்களா? கர்த்தர் வாக்கில் அசாத்தியமான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறவர்களை பார்த்து அவர் செய்ய வல்லமுள்ள தேவன். அவர் தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், எதினால் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாப்பு, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. அன்பான தேவன் என்னோடு கூட வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. தான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் என்னோடு வருவதினால், இது எதினால் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவன் ஜன வானம் பார்த்து, ஆவல் கொண்ட கண்மலையும் கூடவே சொல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் விருப்பமெல்லாம் நேசன் நிறைவேற்றி கொடுப்பார், சந்தோஷம் காணுவேன். நம்பிக்கையோடு பாடுவோம். தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. மேகமெல்லாம் என்னை சுத்திப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மேகமெல்லாம் என்னை சுத்திப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் என்னோடு வருவதினால், இது எதினால் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில கஷ்டத்துகள் கலந்துட்டார், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடு உண்டு. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது.
மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், இது எதினால் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னிஸ்தமம் கூட சென்றது. ஆகாயநேசி எனக்கு தந்தாரு மங்காத நல்ல அபிஷேகமே. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னிஸ்தம்பம் கூட செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னிஸ்தம்பம் கூட செல்லுது. ஆகாயம் நேசு தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாயம் நேசு தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் என்னோடு வருவதினால், இது எதினால் என்னோடு இருப்பதினால். நோக்கி பார்க்கலாம். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். எந்த மனுஷனும் கிடையாது. நேசிக்கலாம், நேசிப்பது போல் நடிக்கலாம், ஆனாலும் அவர்களை விட மேலே இருப்பதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னதாக என்னை நேசிக்கிற அருமையான தேவ ஊழியக்காரர் பல பிரச்சனைக்கு மத்தியில் நான் அவரை தேடி போயிருக்கும்போது அனைத்தார், மகனே ஆண்டுக்கு அடுத்த அங்கிள் உனக்கு இருக்கிறேன், இனி எதை பற்றியும் கவலைப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருக்கு மட்டும் உண்மை உள்ளவனாகிற. அப்படி ஊழியத்தில் பல சந்தர்ப்பத்தில் எனக்கு உதவி செய்தார், எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் ஒரு சமயத்தில் அவர் வழக்கமாக பேசுகிற ஒரு சபையில் ஒரு கன்வென்ஷன் கொடுத்து எனக்கு பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது. கர்த்தனை பயன்படுத்தினார், அநேருக்கு அது ஆசீர்வாதம் இருந்தது. அடுத்த வருஷம் திரும்ப அவரே அந்த கூட்டத்தில் பேசுகிறார். சரி, அன்பு நிமித்தமாக அந்த கூட்டத்தில் பங்கு பெற சென்றிருந்தேன். அப்போ ஒரு கிண்டலாக ஒரு காரியத்தை பண்ணையா, போன வருஷத்தின் கன்வென்ஷன் பிரசங்கியாரே. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்கள விட நான் மேலாக இருப்பதை எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். இயேசு மட்டும்தான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் செய்வான், அதை காட்டு பெரிய கட்டை செய்வான் சொல்லுகிறவன். நான் உயர்ந்திருக்கணும், மேன்மை இருக்கணும் ஆசைப்படுகிறவர் அவர் மட்டும்தான். ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷன் நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. வேறு ஒரு ஆசை இல்லை, உம்மை தவிர ஐயா, உம்மை தவிர உம் பாதம் பணிந்து நான் உண்மையே தழுவினேன், உண்மையே நான் தழுவினேன். வேறொரு ஆசையில் இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசையில் இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன், உம் பாதம் பணிந்து நான்
உம்மையே தழுவினே, உம்மையே தழுவினே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே. மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. சுகம் தந்தீரையா, பலம் தந்தீரையா. சுகம் தந்தீரையா, பலம் தந்தீரையா, பலம் தந்தீரையா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இரக்கத்தின் சிகரமே, இதயத்தின் தீபமே. இரக்கத்தின் சிகரமே, இதயத்தின் தீபமே, இதயத்தின் தீபமே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வே. செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வே, துதித்து பாடி மகிழ்வே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உதட்டில் துதிப்பதற்கும் உள்ளத்தில் ஆழத்தில் துதிப்பதற்கு வித்தியாசம் உண்டு. மனுஷன் அதை கண்டுபிடிக்க மாட்டான், இயேசு கண்டுபிடிப்பார். இந்த ஜனங்களோ உதட்டளவில் துதிக்கிறார்கள், உள்ளமும் என்னோட தூரமாக இருக்கிறது. இயேசு என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடன்படிக்கப்பட்டிக்கு முன்னதாக தாவீது ஆடுகிறார், மனைவி பரியாசம் பண்ணுகிறார். தாவீது எதனால் ஆடினார், எதனால் மகிமைப்படுத்தினார் என்பதை சொல்லுகிறார். ஏய், உன் தகப்பன் வீட்டர் எல்லாரையும் காட்டிலும் இந்த உயர்த்தி வைத்த தேவன். உன் தகப்பன் அழிக்க பார்த்தான், அதுக்கு மத்தியில் உயர்த்தி வைத்த தேவன். அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. நான் சிறியவன் தான், ஒரு கொஞ்சம் கூட்டம்தான்,
ஆனால் ஆராதனை அப்படி வரும்பொழுது என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். அதை நினைத்து துதிக்க ஆரம்பிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மேன்மைப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நிறைய கடந்து வந்திருக்கிறேன். பொறுப்பு கொடுப்பார்கள், நீ தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லுவார்கள். ஆனால் கொஞ்சம் நமக்கு ஹல்லேலூயா அவங்கள விட ஒரு மேன்மை வந்த உடனே பயம் வந்துடும். அப்படியே நம்ம யார் நாங்களை வட்டத்திட்டு ஆரம்பித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு தூக்கி பிடித்தாங்களோ அந்த அளவுக்கு தரையோடு நசுக்கக்கூடியவங்களாக மாறி விடுவார்கள். இது கிட்டத்தட்ட எல்லாரும் செய்கிற வேலை அது. ஆனால் இயேசு மட்டும் அவர் உயர்த்திக்கிட்டே இருக்கிற ஆண்டவர். அதை உணர்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். செய்த நன்மை நினைத்து நினைத்து பாடி மகிழுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த காலங்கள் யாருக்கோ செய்தது அல்ல, உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். உங்கள் வியாதியை கதை சுகமாக்கினது, உங்கள் தேவைகளை கதை சந்தித்தது, மனுஷன் அசட்டை பண்ணும்போது அசட்டை பண்ண மக்கள் மத்தியில் உங்களை கத்தை நிறுத்தி வைத்ததை நினைத்து பாருங்கள். அந்த ஆண்டவர் துதியுங்கள். இன்னும் பெரிய காரியங்களை கத்தர் எதிர்பார்ப்பீர்கள். வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, பேருக்கு கடமைக்காக துதிக்கக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எத்தனை நன்மை செய்தீர்கள் பாடி சொல்லி துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, நீ ஸ்தோத்திரிக்கிறமையா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தாழ்வு நினைத்தவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் கைவிட்ட பொழுது கரம் பிடித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு பிரபுக்களோடும் உட்கார வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறியவனுக்கு உப்பெழுந்தெடுத்து அந்த பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம். அடிமையாக போன தானியேலை உயர்த்தி வைத்த தேவனே ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்குள்ள கிடந்த யோசேப்பை தேசத்தின் அதிபதியாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அரண்மனை வாசல பிச்சைக்காரனை போல கிடந்த மொர்தெகாயை அதே அரண்மனைக்கு அதிகாரியை மாற்றினரே ஸ்தோத்திரம். அழிக்க நினைத்த ஆமானை அழித்து மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்க வாழ்க்கையில் அழிக்க நினைத்த மக்களுக்கு மத்தியிலே, வெட்கப்படுத்த நினைத்த மக்கள் மத்தியிலே, ஆண்டவரே எங்களை கேவலப்படுத்த நினைத்த மக்களுக்கு மத்தியிலே எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீரே. 1000 நாவுகள் போதாத ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நசுக்க 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 மறுபடியும் கர்த்தர்களுக்கு ஐயா மேன்மையை கொடுத்து உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கரங்களை தட்டி பாடுவோமா. புது வாழ்வனுக்கு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. முழு மனதோடு துதிக்கிறோம். நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவோடு துதிக்கிறோம். கரங்களை தட்டி இயேசு பாடுக பார்க்கலாம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோ. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோ. பிள்ளைகளை மறவாது ஆண்டு முழுவதும் போஷித்து குறைவுகள் அனைத்து கிறிஸ்துவுக்கு மகிழ் நிறைவாற்றுகிறேன். 31 ஆண்டு காலம் என்னையும் சபையும் கிருபையை காத்த ஆண்டவர் புதிய ஆண்டு பிரவேசிக்க வைத்திருக்கிறார். புதிய கிருபைகளை, புதிய பலத்தை, புதிய வல்லமையை தருகிற ஆண்டவர். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரேன். உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரேன். என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி
உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தனதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகளை தோன்ற செய்கிறவர், சாம்பலை சிங்காரமாக மாற்றிவிட்டு நன்றி அப்பா. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர். என் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு புதியவைகள் தோன்றச் செய்தீர். என் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீரோடு விதைத்தலாம், விபரத்தோடு அறுக்க செய்தி ஏன் இந்த கரங்களை எல்லாம் ஒடுக்கும் கரங்களாக மாற்றிவிட்டோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. நின்ற கரங்களையும் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏன் நின்ற கரங்களையும் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். அல்லேலூயா. எவ்வளவோ செய்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் வெளிப்பட்டதிலிருந்து ஏந்தி சுமந்து தப்பு வைத்து தாளாட்டி வந்த தேவன் இன்னும் செய்வேன், நரை மயிர் ஆகிற வரைக்கும் செய்வேன் அப்படி சொன்னவன் நடத்தி கொண்டே இருக்கிறான். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், முதிர் வயதில் தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்குவதனை கைவிடாமலும் வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம் பலன் ஒடுங்கினாலும் கூட, உலகெல்லாம் உதவி செய்ய முடியாத நிலையில் போனாலும் கூட, கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்து என்னேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட பாடுகிறது மட்டுமல்ல, இனி நான் வாழ்வது இயேசுவுக்காக. என் அன்பை எடுத்து சொல்லுவேன், மக்கள் வாழ்வேன் தீர்மானத்தோடு கூட. அதுதான் ஆராதனை. வெறும் துதிக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆராதனை. நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர் நோக்கி பார்க்கலாம்.
என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர் எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் ஆடி புகழுவேன். நான் ஆடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர் எந்நாளும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கிறீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கிறீர். எனது ஜீவனை அழுவுந்து, எனது ஜீவனை அழுவுந்து காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர் எந்நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கைவிடப்பட்டு காதறினேன். கர்த்தர் நீர் தேற்றினீர். ஆஹா, கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர் எந்நாளும் எங்களை மூடி வருதுகை இதயத்தில் வைத்து முழுமையை ஒப்பு கொடுத்து, இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. அன்பை எடுத்து சொல்லுவேன், அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர் எந்நாளும் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். காயங்களை ஆற்றுகிறவர் அப்பா,
நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், காயங்கள் ஆற்றுவேன் சொன்னவர். உள் மனதின் காயங்களை ஆற்றுகிற தேவன் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கு எனக்கு தெரியாதப்பா. நல்ல ஒரு சாட்சியை கேட்க வைத்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை உமக்கு. வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவரே உமக்கு நன்மை உண்டா கட்டளையிடுவேன், பரிபூர்ண நன்மை உண்டா கட்டளையிடுவேன். அதொரு குடும்பத்தார் விசுவாசித்து வைத்து ஜெபித்து எங்கள் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடந்ததே சொன்னார். அதே போல் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை எந்தெந்த எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாதப்பா. உலகமெல்லாம் கண்ணீருக்குள்ளும் கவலைக்குள்ளும் இருக்கிறது. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள், வேதனைகள். அப்போ எந்த மனுஷனுக்கும் சமாதானமோ சந்தோஷமோ நிம்மதியும் கிடையாதப்பா. கர்த்தரை தேடுகிற மக்களும் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். ஒரு வார்த்தை, ஒரு அற்புதம் நடக்காதான் ஏங்கி நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரை விடாய்த்து போன ஆத்துமாக்கள் ஒரு வார்த்தை கிடைத்தா அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே இப்பொழுது ஒரு வார்த்தை கடந்து செல்லட்டும். உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை நிமித்தம் வேதனைப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் நாங்கள் நம்பினவோ எங்களை மேன்மையாக வைப்பார்கள், நல்லா இருக்கான், அவங்களுக்கு உதவி செய்ய நம்பினவங்களோ அவங்களாலவே கேவலப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிற பிள்ளைகளை பாரும். எத்தனை தடவை ஆண்டவரே மனுஷன் நம்பி ஏமாந்து இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நீர் உங்களோட பேசும், நீர் ஒருவரே ஒருவனை உயர்த்துகிறது மட்டும்தான் தகப்பனே. அவர் யாரும் உயர்த்த மாட்டாங்கப்பா. ஆண்டவர் அப்படி எந்தெந்த விஷயத்தில் பிள்ளைகள் நசுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு உடைந்த உள்ளத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அடுத்தவன் நம்பி கெட்டுப்போன நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, கெட்டுப்போனவைகளையப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்லவைகளாக மாற்றுகிற ஆண்டவரப்பா தயவு செய்து நீர் கிரியை செய்யும். கெட்டுப்போன அவயவங்கள் வேலை செய்யட்டும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இழந்து போனது திரும்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே. யா உலர்ந்த எலும்புகளுக்குள் ஆவி அனுப்பி சேனைகளை மாற்றுனது போல கிரியை செய்வீராக தகப்பனே. யா தயவு செய்து ஆராதித்தது வீண் போகக்கூடாது ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்னீரேன். அதே போல நம்பிக்கையை தாரும். அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. நிமிர்த்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் சுருக்கமாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, விசேஷித்தவர்கள் அல்லவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் நம்ம அநேகரை பார்க்கிறோம். அவங்களுக்கு விசேஷ மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஊழியத்தில் நான் பார்க்குற சில ஊழியக்காரங்களுக்கு விசேஷித்த மரியாதை இருக்கும். குடும்பத்தில் பார்த்தா சில பேருக்கு விசேஷ மரியாதை இருக்கும். வேலை ஸ்தலத்தில் சில பேருக்கு விசேஷமான மரியாதை இருக்கும். அப்படி ஸ்பெஷலாக அந்த இடத்துல காணப்படுவார்கள். மற்றவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? அப்படி உலகத்தால் அற்பமாக நினைக்கப்படுகிறோம். உலகத்தால் கேவலமாக நாம் வைக்கப்படுகிறோம். ஆனால் நம்ம படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூ ஆர் அ ஸ்பெஷல். நீ விசேஷமானவன். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி விசேஷமானவனாக இருக்க ஆசை இருக்குது அல்லவா? கிளாஸில் பெஸ்ட்டாக இருக்கணும், ஸ்கூலில் பெஸ்ட்டாக இருக்கணும், ஆத்லெட்டில் பெஸ்ட்டாக இருக்கணும், அதே போல் சபையில் பெஸ்ட்டாக இருக்கணும். அப்படி எல்லாம் ஆசைப்படுகிறது இயற்கையான ஒன்று. ஆனாலும் அப்படிலாம் இல்லாதபடிக்கு நம்ம நிலைமை இப்படி தான். அப்படிலாம் கண்ணீரோடு காணப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை விசேஷமானவங்களாக மாற்றுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சொல்லுவார், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏன் அம்மாவுக்கு தன் பிள்ளை ஸ்பெஷலாக? அது ஒருவேளை கருப்பாக இருந்தால் அழகாக இல்லாவிட்டாலும் கூட அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளை ஒரு ஸ்பெஷல்னு சொல்ல. ஆனால் நான் அசட்டை பண்ணப்பட்டு இருக்கிறேன். 3 பிள்ளைகள் இருந்தால், 2 பிள்ளைகள் இருந்தால், ஒரு பிள்ளை அழகாக இருந்தால், திறமையாக இருந்தால்
அம்மாமாரும் அப்பாமாரும் அதைத்தான் கொண்டாடுவதை நான் பார்த்துருக்கிறேன், பார்த்து வருத்தப்பட்டிருக்கிறேன். ஏன்னா உலகம் என்பது பாரபட்சத்தை பார்க்கிறது. ஆனாலும் எல்லாரையும் விசேஷமானவர்களாக மாற்றுகிற வல்லமை இயேசுவுக்கு மட்டும் உண்டு. எந்த சந்தர்ப்பத்தை இயேசு சொல்லுகிறார்? மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்காது, அறுக்காது, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்காது, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? யாரை பார்த்து சொன்னார்? தன் சீஷலை பார்த்தா சொன்னார், இல்லை அங்கே இருக்கிற பிரபுக்களை பார்த்தா சொன்னார். இந்த பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கான 7 எளிய மக்கள் வந்திருந்தாங்கல்ல, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் கூட என் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் மற்றவங்க பார்வைக்கு அற்பமாக தெரியலாம், உங்கள் பார்வைக்கு கூட ஒருவேளை தாழ் மனப்பான்மைக்குள்ள அகப்பட்டவர்களாய் காணப்படலாம். அட உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசேஷமானவர். நீ விசேஷமானவர்களாய் மாற்றுகிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முதலாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 26 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிற வேளையில் ஆதியாகமம் 50 22 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இருந்தது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இவர் யோசேப்பு 10வது பிள்ளை, 11வது பிள்ளை. அடுத்தது குட்டி பையன் பென்யமீன். ஆனால் மூத்த சகோதரங்க 10 பேரும் ஒட்டுமொத்தமாக யோசேப்பை பகைக்கிறார். எந்த அளவுக்கு பகைக்கிறாங்கன்னா, கொலை செய்யணும், அவ இருக்கக்கூடாது. அவங்க எதிர்பார்த்த நாள் வந்தது. ஒரு நாள் யோசேப்பு தனியாக அகப்பட்டு கொண்டான். அப்பா அவன் மேலே பாசம் வைத்திருக்கிறாரு. யோசேப்பு அழிச்சிடணும். சொப்பனக்காரன் வருகிறான். தன் சகோதரி பார்க்கும்படி ஆசையாக வருகிற யோசேப்பை பார்த்தார்கள். சொப்பனக்காரன் வருகிறான். இன்னையோடு உன்னை கொலை செய்து அழித்து விடுவோம், சொப்பனை எப்படி நிறைவேறது பார்ப்போம். இப்படி 10 பேரும் சேர்ந்து யோசேப்பை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். தேவனுடைய கிருபை, உயிரோடு விட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு ஒரு அடிமையாக வேலைக்காரனாக விற்கப்பட்டான். தன் அண்ணன்மாரை பற்றி கெஞ்சுகிறான். ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை. 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போடப்படுகிறான். அந்த யோசேப்பை தேவன் உயர்த்தினார். தன் 10 சகோதரர் பகைக்கப்பட்ட, அழித்துவிட வேண்டும் நினைக்கப்பட்ட அந்த யோசேப்பை உயர்த்தி விசேஷமானவனாக கர்த்தர் மாற்றினார். சகோதரர்கள் விசேஷமானவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, குடும்பங்களே, பிள்ளைகளாம் பிறக்கிறாங்க, வளருகிறாங்க. ஆனாலும் கூட சில பிள்ளைகள் சிறந்திருக்கிறாங்க, சில பிள்ளை சிறந்திருக்க முடியலை. சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் உதவி செய்கிறாங்க, சிலருக்கு பெற்றோர் உதவி செய்ய முடியலை. ஆனால் அவங்க பழமொழியில் அழகாக சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் போட மாட்டோம், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு போட மாட்டோம், 2 எங்களுக்கு பிள்ளை தான். இதெல்லாம் அப்பா அம்மா சொல்லுகிறது தான். ஆனால் உட்காந்து யோசித்து பார்த்தா தெரியும், ஒரு பிள்ளைக்கு செய்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பிள்ளை தவிக்க விட்டுட்டே இருப்பாங்க.
அது வேணுக்குன்னு செய்கிறாங்களா, அதுக்கு சொல்லுகிற சாக்கு போக்கு, அவன் எப்படி படைச்சிக்கிடுவான்ப்பா, அவன் எப்படி படைச்சிக்கிடுவான், தயவே வேண்டாம், அவன் எப்படி படைச்சிக்கிடுவான் அப்படி என்று சொல்லி சில பிள்ளைகளுக்கு உதவியெல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படியெல்லாம் காயப்பட்டு நிற்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிடவே இல்லை, என் குடும்பத்தில் தாய் தகப்பனை தள்ளி விட்டு விட்டார்கள், நான் செய்த பாவத்து நிமித்தமா எதுனால என்னமோ தெரியலை, திறமையற்றவன், லாய்க்கில்லாதவன், இவனால் குடும்பத்துக்கு பிரயோஜனமே இல்லை, அப்படி தாங்க நினச்சாங்க. இந்த யோசேப்பு நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை, இந்த யோசேப்பு அவசியமே இல்லை என்று சொல்லி யோசேப்பை வேண்டாம் என்று விட்டு போட்டார்கள். ஆனால் அந்த யோசேப்பை வைத்து தான் குடும்பத்தையே கர்த்தர் பராமரிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணினார். ஆகாது தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது யாரால் ஆயிற்று, கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தில் கைவிடப்பட்டு, தள்ளப்பட்டு, அதனால் வேதனைகளை சுமந்து கொண்டு இப்படி ஆகிவிட்டனே. சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க, எல்லாம் அப்பா அம்மாட்ட எப்படி காசு வாங்கணுமோ சொத்துக்களை சில பிள்ளைகள் அப்பா அம்மாவை மிரட்டி வாங்கி விடுகிறார்கள், சில பிள்ளைகள் ஏமாற்றி வாங்கி விடுகிறார்கள், சில பிள்ளைகள் ஐஸ் வச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் பாவம் சில பிள்ளைகளால் வாங்க தெரியலை, அவங்களுக்கு உரிமை இருந்தும் கூட வாங்க தெரியலை, சண்டை போட மனசு இல்லை, சண்டை போட மனசு இல்லை, விட்டு கொடுக்குறோங்கிற போர்வையில் கண்ணீரோடு கூட ஒதுங்கி 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 எந்த அளவுக்கு ஒதுங்கி 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 போகிறாங்களோ அந்த அளவுக்கு கூட பிறந்தவங்க, நம்மெல்லாம் வீடு வாசல் இருக்கிறோமே, நம்மெல்லாம் வசதியாக இருக்கிறோமே, நம்ம கூட பிறந்தவங்க இப்படி கஷ்டப்படுகிறானே, அன்பே இல்லை, அப்படிலாம் காயப்பட்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க. இப்படி யோசேப்பின் 10 சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தாலும் கர்த்தர் விசேஷமானவனாய், சகோதரர்கள் விசேஷமானவனாய் மாற்றினாரோ உன்னையும் மாற்றுவார், உன்னையும் மாற்றுவார். யாருக்கு யாரை இயேசு நேசிக்கிறார்? ஒதுக்கப்பட்டவங்களையும் தள்ளப்பட்டவங்களையும் அப்படி கண் பார்த்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு தெரியும் யாரை ஒதுக்குகிறாங்க, யாரை தள்ளுகிறாங்க. இது ஊழியத்தில் இருக்கலாம், சபைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படிலாம் காயப்பட்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, யோசேப்பு சகோதரர் விசேஷமானவனை மாற்றணும். என் தேவன் உன்னை ஸ்பெஷலாக மாற்றுவார். உன் தயவை தேடி வருவார்கள், உன் தயவை தேடி வருவார்கள். நீதான் என்று சொல்லி வரும்படியாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி வைப்பார். ஒரு காலத்தில் வேண்டாம் என்று கருவேப்பிலையை தூக்கி போட்டதை போல வேண்டாம் தூக்கி போட்டு வருவார்கள். ஆனால் யோசேப்புக்கு நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதை போல் இருக்கணும். அப்படி தண்டை விரட்டி விட்ட கொலை செய்ய துணிந்த அண்ணன்மாருக்கு அவர் சொல்லுகிறான், குடும்பங்களை பராமரிப்பேன், பயப்பட வேண்டாம், அப்பா இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, நான் கடைசி வரைக்கும் உங்களை மட்டும் இல்லை குடும்பத்தையே பராமரிப்பேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை வெறுத்து ஒதுக்கினவன் குடும்பத்தையே நீ பராமரிக்கக்கூடிய அளவில் உன்னை விசேஷமானவனாய் கர்த்தர் மாற்றுவார். அடுத்ததாக தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் 6:3, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, தானியேலுக்குள்ள ஸ்பெஷலாக ஒன்றும் வேற இல்லை. சர்வ பிரகாரமாக இஸ் நார்மல், மற்ற எல்லாரையும் போலத்தான் அவர் ஞானியாக இருக்கிறான். ஆனால் அவனுக்குள் இருக்கிறது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தான் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருப்பதை அபிஷேகமே இல்லாத ராஜா கண்டுபிடித்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை கரை பிடித்துக் கொள்ளக்கூடாது நினைத்த தானியேல் ஜெபித்தா சிங்கக்கவில போடுவார்கள், கொலை செய்யப்படுவோம் என்று தெரிந்திருந்தும் கூட பயந்து ஒழித்து கொண்டு அல்ல, எல்லாரும் பார்க்க ஜெபித்த தானியேல், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற தானியேலுக்குள் கர்த்தர் விசேஷித்த ஆவியை வைத்தார்.
இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள், ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள், சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வைராக்கியமாய் இருங்கள். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள், பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் விசேஷித்த ஆவியை வைப்பார். அந்த விசேஷித்த ஆவி உங்களை வைத்து விடும். இன்னைக்கு படித்தா நல்லா இருக்கலாம் என்று சொல்லி படிக்கிறாங்க. ரைட், நல்லதுதான், நல்லா படித்தா நல்லா இருக்கலாம். ஆனாலும் எத்தனை பிள்ளைகளை பார்க்குறோம், நம்ம +2ல் ஹையஸ்ட் மார்க் வாங்கிட்டு அது நீட்டில் செலக்ட் ஆக முடியாமல் இருக்கிறாங்க. டிஎன்பிசி குரூப் எத்தனை எழுதி படித்து தேர முடியாமல் இருக்கிறார்கள். எம்இ படித்த பிள்ளைகள் ஒரு பியூன் வேலைக்கு போட்டி போடுகிறாங்கய்யா. பியூன் வேலை கிடைச்சா கூட போகுது, கிடைக்குதா? அரசாங்க வேலை கிடைக்குதா? பேங்க்கில் கிளார்க் வேலை கிடைச்சா கூட போதும், எனக்கு மேனேஜர் போஸ்ட் வேண்டாம் என்று சொல்லி படித்த எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட பாஸ் ஆக முடியலையா? டிரைவர் வேலை கிடைச்சா போதும், ஒரு கண்டக்டர் வேலை கிடைச்சா போதும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியெல்லாம் அந்த உலகத்தில் படிப்பு அவசியம்தான். ஆனால் படித்தவங்களுக்கெல்லாம் மேன்மை கிடைக்கல. ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பரிசுத்த ஆவியை குறித்து தெரிந்து கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் ஏன் தானியேலை போல் ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடாது? எனக்குள் விசேஷித்த ஆவியை தாரும், எனக்குள் விசேஷித்த ஆவியை தாரும். அந்த விசேஷித்த ஆவி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேலை கொண்டு வைத்தது. பிரதானிகளுக்கெல்லாம் மேற்பட்டவனாக இருந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்தது, அவனை மேம்படுது. கடைசியாக பவுலை குறித்து நான் வாசிக்கிற அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 19:11-12 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அருமையானவர்களே, அற்புதங்களை பேதுரு செய்தார். பேதுரு நிழல் பெற்றவங்கெல்லாம் சுகமடைந்தார்கள், சப்பான் நடக்க வைச்சார். ஆனாலும் இந்த பைபிளில் போட்டிருக்கிறது பாருங்களேன், பவுல் கையினால விசேஷ அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அற்புதமே ஸ்பெஷல் தான், ஆனால் விசேஷ அற்புதங்களை கர்த்தர் செய்தார். எப்படி செய்தார், ஏன் செய்தார்? இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன். நான் பெரிய பெரிய ஊழியக்காரரை பழகுறது கிடையாது. இன்றைக்கி வந்து திறமசாலிகள் நம்ம தமிழ்நாட்டில் பாடக்கூடிய தாளந்து பெற்றவங்க, திரள்கூட்ட ஜனங்களை சேர்க்கக்கூடிய திறமை பெற்றவங்க, அவங்கெல்லாம் காலஞ்சென்ற ஒரு பாலாசர் லாரியை தேடுகிறாங்களாம். பாலாசர் லாரிக்குள்ளே ஒரு வல்லம் இருந்தது. அவர் நல்ல தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்து வந்த காலத்தில் அவருக்குள்ள வல்லம் இருந்தது. இந்தியா முழுவதும் வல்லமையை பயன்படுத்தப்பட்டார். கடைசியில் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டார், அது நமக்கு தெரியாது. ஆனாலும் இப்போ இந்த ஊழியக்காரங்கள்லாம் பாடுகிறாங்க, துதிக்கிறாங்க, அபிஷேகங்கிறாங்க. ஆண்டவர் லாரியை கொண்டு செய்த அற்புதங்களை செய்ய முடியலை, ஏங்குகிறாங்க. நான் கேள்விப்படுகிறேன், லாரியை கொண்டு அற்புதம் செய்தார், அதை ஏன் செய்யலை? லாரியை பற்றி தெரியணும். நான் சொல்லுகிறேன், பாலாஸ்தர் லாரியை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்ய இயேசுவின் நாமத்திற்காக வைராக்கியம் இருந்தார். அவர் ஊழியம் செய்து வந்த காலத்தில் அவரை கொண்டு இப்படிப்பட்ட ஸ்பெஷல் அற்புதம் நடக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் இயேசுவே தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். சபைக்காரங்க சிஎஸ்ஐக்காரங்க புறக்கணித்தார்கள், ஊருக்குள்ள கூட்ட வைக்க கூடாதுன்னு சொன்னார்கள். எல்லாரும் பகைத்தாலும், யாரு பகைத்தாலும் நாமத்திற்காக நின்ற அந்த மனுஷனை கொண்டு இயேசு விசேஷித்த அற்புதங்களை செய்தார். ஒருவேளை இந்த யூடியூப் மூலமாக ஏதாவது ஊழியக்காரங்க இதை கேட்ட உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கொண்டு விசேஷ அற்புதத்தை இயேசு செய்யணுமா? இயேசுவின் நாமத்துக்குள்ள வாருங்க, இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஒரே வழி. பாலஸ்தலாட்டு ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. பவுலை கொண்டு ஏன் விசேஷ அற்புதத்தை செய்தால்? பவுல் இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக ஜீவனை கொடுக்க துணிந்தவர், இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக இருந்தவர் தான். ஆனால் என்றைக்கு இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டாரோ, எருசலேமில் இயேசுவின் நாமத்திற்காக நான் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்திற்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருந்த அந்த பவுலை கொண்டு விசேஷ அற்புதங்களை கர்த்தர் செய்தார்.
இந்த லாரியை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா அவர் ரட்சிக்கப்பட்டவர். லாரியுடைய துணிகளை துவைக்கப்படுவார்களாம். அந்த துவைக்கிறவர் அந்த பழைய துணியை அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு பதிலாக புதிய துணியை கொடுப்பாங்களாம். இந்த லாரி போட்ட ட்ரெஸ்ஸை வியாதிப்பட்ட மக்கள் போட்ட சுகமாயிருவான். அவர் பயணம் செய்கிற வேனை தொட்ட சுகமாயிருவாங்களாம். அதெல்லாம் அவரை கொண்டு செய்த விசேஷ அற்புதங்கள். அதான் நம்ம பவுல்கிட்ட பார்க்கிறோம். அவன் சட்டையை கச்சைகளை போட்டாலே வியாதி சுகமாகும், பொல்லாத ஆவிகள் வெளியே போகும். விசேஷ அற்புதம். எப்படி? இயேசுவின் நாமத்துக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது. அன்பு தேவ பிள்ளைகள், ஒருவேளை என்னை கொண்டும் விசேஷ அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்களா? பவுல் எந்த உபதேசத்தை நின்றாரோ, எந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாரோ, எந்த நாமத்துக்காக நின்றாரோ, நின்று பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் விசேஷ அற்புதங்களை கர்த்தர் செய்வார். பவுல் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட மாட்டார். நான் சிறுகணும், அவர் பெருகணும் சொல்லுவார். பேர் புகழ் பவுலுக்கு வேண்டாம். அவருக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். நாமத்துமல்ல வைராக்கியம், விசேஷ அற்புதங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமானவர்கள், சகோதரரோட விசேஷமானவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். விசேஷ ஆவியை உங்களுக்கு வைத்து சிறந்திருக்கும்படி செய்வார். உங்களை கொண்டும் விசேஷ அற்புதங்களை கர்த்தர் செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இயேசு நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நான் கீழே கிடக்கிறேன், எல்லாரும் மிதிக்கிறார்கள், அநேருக்கு நான் ஏறுகிற ஏணியாக இருந்திருக்கிறேன், என்னை பயன்படுத்தின பிறகு என்னை உதறி தள்ளிவிட்டார்கள், அப்படியெல்லாம் கவலைப்படுகிற பிள்ளைகளை பாருமையா. கர்த்தர் வைத்த வல்லவர் எவரையும் விசேஷமானவர்களாய் மாற்ற இயேசுவால முடியும். 11வது பையனாக பிறந்திருந்தாலும் 10 அன்னமாறு பகைச்சாலும் யோசேப்பு விசேஷமானவனாய் கர்த்தர் மாற்றினதை போல யாரெல்லாம் பயக்கப்பட்டு மட்டம் தட்டப்பட்டு கூனி நிற்கிறாங்களோ, கர்த்தர் நீருடைய தயவினால் அந்த பிள்ளைகளை உயர்த்தி விசேஷமானவர்களாக மாற்றும். தானியேல் அடிமைதான். அடிமையான தானியேல் உமக்கு பிரியமானவனை வாழ்ந்தபடியினாலே அவனுக்குள் விசேஷ ஆவியை வைத்து அப்படி உயர்த்தி வைத்தீரே. எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த விசேஷ ஆவியை கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். இந்த விசேஷ ஆவியை பெற்றுக்கொண்டு சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்யும். இப்படியும் செய்கிற மக்களுக்கு ஆசை இருக்குது, தேவனை ஆராதிக்கிற மக்களுக்கு ஆசை இருக்குது. அந்த அற்புதம் நடக்கிற விசேஷ அற்புதங்கள். ஐயா, அற்புதம் எல்லாம் நீரும் செய்திருக்கிறீர், எல்லாரும் செய்திருக்கிறீர், இன்றைக்கு நடக்குது. ஆனால் விசேஷ அற்புதங்கள் பவுலை கொண்டு அவர் சட்டையை கச்சையை கொண்டு போட்டால் வியாதியில் சுகமாகும், பொல்லாத ஆவிகள் விலைக்கு ஓடும். ஏன்? அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க துணிந்தவர், இயேசுவின் நாமத்துக்கு ஜீவனை கொடுக்க துணிந்தவர், அடிகளை உதகளை இயேசுவின் நாமத்துக்காக வாங்கினவர், பேர் புகழ விரும்பாதவர். அந்த பவுலுக்கு விசேஷ அற்புதங்களை செய்கிற கிருபைகளை கொடுத்தீரேன். அப்படி கிருபை பெற்று விசேஷ அற்புதங்களை செய்து அநேகர் நாமத்துக்கூட சத்தியத்தில் கொண்டு வரட்டும் ஐயா. தேவன் செய்வீராக. அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்திருக்கிறேன். என்ன செய்ய விரும்புகிறீரோ, இந்த செய்தியின் மூலம் என்ன செய்ய விரும்பு எனக்கு தெரியாதப்பா. நான் ஒரு வேலைக்காரன் களிமண், அவ்வளவுதான். ஆண்டவரை வந்து நின்று பாட்டு பிரசங்கித்திருக்கிறேன். இதன் மூலம் என்ன செய்ய விரும்புகிறீரோ தேவன் செய்வீராகப்பா. அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதிலும் தீர்த்த இயேசு அற்புதம். என்னென்ன தொல்லைகள் நம்மை சுந்த போதிலும் காத்த இயேசு அற்புதம். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதிலும் தீர்த்த இயேசு அற்புதம். என்னென்ன தொல்லைகள் நம்மை சுந்த போதிலும் காத்த இயேசு அற்புதம். உலகத்தில் இருப்போனிலும் எங்களை சுதறியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்களை சுதறியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மை
உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.